Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காஃபி அண்ட் ரோஸ்டட் ஆல்மண்ட் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீமை வந்து நார்மலாகவும் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப க்ரன்ச்சியாக, ரொம்ப டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கஃபே ஸ்டைல் ஐஸ்கிரீம் வீட்டிலையே நம்ம மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நல்லா பண்ணலாம். இது மேலே நம்ம காஃபி டிகாக்ஷன் விட்டு இந்த ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் போட்டு காஃபி டிகாக்ஷன் விட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி விதவிதமாக வீட்டிலையே நம்ம ஐஸ்கிரீம்ஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டிருக்கேன். நான் ப்ரூ தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஃப்ரெஷ் க்ரீமை வந்து லைட்டாக சூடு பண்ணி அந்த காஃபி பவுடர் வந்து மிக்ஸ் ஆனோன்னு நம்ம நிறுத்திடணும். ஓவர் குக்கெல்லாம் பண்ணக்கூடாது. காஃபி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெஷ் க்ரீமில். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பலாம் கொதிக்க வைக்கக்கூடாது. இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், அப்படியே கூட நம்ம வெளியில் வச்சோன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் நம்ம ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இது வந்து கூல் ஆகட்டும். இந்த க்ரீம் காஃபி மிக்சர் வந்து ஆறிடுச்சு. நான் ஒரு பாக்கெட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆர் விப்பிங் க்ரீம் எது வேணால் போட்டுக்கலாம். நான் அதை போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து சாஃப்ட் பீக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணோம். ஒரு 5 minutes பண்ணாலே போதும், கரெக்டாக வந்துடும். கண்டென்ஸ்டு மில்க் வச்சுருக்கேன் ஸ்வீட்னஸ்க்கு. நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கண்டென்ஸ்டு மில்க் ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸு. இது வந்து நான் ரோஸ்டட் ஆல்மண்டாகவே இது வந்து என்னோடய பிரதர் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. ஸோ அதை நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பாதாமை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணியாச்சு. நான் 1/2 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் விட்டுருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா சும்மா ஒரு 1/2 செகண்ட் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீட்டர் வச்சு. பீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த காஃபி மிக்சரை போட்டு நம்ம ஜென்டலாக நம்ம கலந்து விடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஸ்டட் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்ந்துட்டு பண்ணிட்டு இது நம்ம ஒரு ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை வந்து நம்ம ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இதை நம்ம மூடி ஓவர் நைட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சா எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் கஃபே ஸ்டைலில் காஃபி ஐஸ்கிரீம் கிடைக்கும். ரொம்ப ஈஸி. நம்ம இது ஃப்ரீஸ் ஆனோன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீமை நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த அல்மாண்ட் வந்து நான் வந்து இப்போ தான் போட்டு நான் இதை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். ஏன்னா முன்னாடி போட்டிருந்தோன்னா எல்லாமே உள்ளே போயிருக்கும். இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம இதை சாப்பிட்ணும் அப்படின்னா எப்போ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு 15 minutes முன்னாடியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இல்லை ஒரு 5 minutes நம்ம இந்த வெயிலுக்கு வந்து வெளியில் வச்சாலே போதும், சாஃப்டாகிடும். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மொறு பாதாம் காஃபி ஐஸ்கிரீம், க்ரன்ச்சி ஆல்மண்ட் காஃபி ஐஸ்கிரீம் கஃபே ஸ்டைலில் நம்ம வீட்டில் நம்மளே ரெடி பண்ண முடியும். ஆனால் இதை வெளியில் ஃப்ரீசர்லேருந்து இந்த ஐஸ்கிரீமை வெளியில் எடுத்து வச்சு 5 minutes ஆகுது. இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த க்ரன்ச்சி ஆல்மண்ட் காஃபி ஐஸ்கிரீம் க்ரீமியாக ரிச்சாக சில்கியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம
சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாகவே நட்ஸ் தான், ஃபுல்லாகவே பாதாம் தான், ப்ரோட்டீன் ரிச்சு. நம்ம ஐஸ்கிரீம் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஃபில்டு வித் நட்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து ப்ரோட்டீனும் சேரும். சில குழந்தைங்கள்லாம் நட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த மாதிரி ஐஸ்கிரீமில் சேர்த்து நம்ம கொடுக்குறப்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஃபுல்லாகவே ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் தான். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.